வெளியூருக்காரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அந்த அம்மா கட்டமைத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அண்ணன் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னு கேட்டாச்சுன்னா, வெளியூருக்காரர் நான் எந்த பகுதியில பரமக்குடியில இருந்தேன்னா 2 வீடு தள்ளி தான் அந்த அக்கா வளர்ந்துச்சு. நான் 2 வீடு தள்ளி தான் அந்த அக்கா வளர்ந்துச்சு. அந்த அக்காவை நான் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்திருக்கிறேன். எங்க தமிழரசி அக்காவை திருமணம் முடிச்சுட்டு கரெக்டா மதுரைக்கு போயிட்டோம், இங்க வந்துட்டோங்கிறதுக்காக சொந்த ஊர் ஆகுமான்னு கேட்டாச்சுன்னா ஆகவே ஆகாது. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய இளையாங்குடி பகுதியில இருக்கக்கூடிய யூனியன்ல தான் நான் தாயமங்கலத்துலதான் 1ஆவதுல இருந்து 2ஆவது 3ஆவது வரைக்கும் படிச்சிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய நகரக்குடி கிராமத்தில இருந்து, அரணையூர் கிராமத்தில இருந்து, இடைவளத்தை கிராமத்தில இருந்து இளையாங்குடி யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் 4 வருடம் 5 வருடம் குடியிருந்திருக்கிறேன். அப்படி உண்மையிலே சொல்ல போனாச்சுன்னா, இந்த மண்ணினுடைய மைந்தர் யாருன்னு கேட்டாச்சுன்னா பாலகனுடைய தமிழரசி அக்காவுக்கும் இந்த தொகுதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. 2வது என்ன சொல்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா, பாஜக வேட்பாளரை காணவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எங்க அக்கா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நான் இப்ப வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சமாவது ஆதரவு கொடுக்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில தான் அந்த அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, உதயநிதி அவர்கள் இளையாங்குடி பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பொழுது அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இங்க வராதிங்க, இந்த அம்மா செய்த கொடுமையான விஷயத்தின் மூலமாக மக்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள், வந்தா ஏதாவது செஞ்சிருவாங்கன்ற சொன்ன அடிப்படையில் புரோகிராமே கேன்சல் பண்ணிட்டு ஓடின கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசுவதற்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது. நாங்க என்ன சொல்றேன்னு கேட்டாச்சுன்னா, அம்மா நீங்க தாராளமாக ஓட்டு கேளுங்க, உங்களுடைய சாதனை இன்னும் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 சாதனையை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டுருங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்க இந்த 5 வருட காலம் இந்த மானாமதுரைக்கு எந்த கெடுதல்களை செய்தீர்கள் என்று சொல்லி நேருக்கு நேர் பொது விவாதத்துல ஒரு மேடையை போட்டு பொது விவாதம் பண்ணுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் தயாராக இருக்கிற நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது அந்த மாதிரி யோசனை இருந்ததுன்னா அம்மாட்ட சொல்லி, அம்மா உங்களை கூப்பிடுறாருமா, நேருக்கு நேர் விவாதம் வச்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. ஏன்னு சொன்னால் அந்த அளவிற்கு கொடுமையான விஷயம். பக்கத்துல இருக்கக்கூடிய மானாமதுரையில் இருக்கக்கூடிய சிப்காட்ல மனிதனுடைய வாழ்வையை நாசமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ கழிவு ஆலையை கொண்டு வந்து இங்க அதை ஏற்பாடு செய்து நீங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த பகுதியை நீங்க துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்கழக செயலாளர்கள் கூட இங்க இருக்கக்கூடிய அனைத்து விவசாய அமைப்புகள், வணிக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நீங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சோழன கோயிலையும் ஆனந்த வில்லியம்மன் கோயிலையும் நீங்க சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா ஓடி ஒளிந்த அம்மா இப்பதான் தேர்தல் பிரச்சாரம் தப்பளிக்க முடியும். நீங்கள் உள்ளே போங்க, உங்க மக்கள் எல்லாருமே உங்கள் மீது எந்த அளவிற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இந்த மக்களுக்கு வைகை ஆற்றை மேம்படுத்தி ஒரு சுத்தமான தரமான குடிநீரை கொடுத்திருக்கிறார், அதை நீங்க செய்ய மறந்துட்டீங்க. பாலம் அடிக்கல் நாட்டலோட சரி, அதை நீங்கள் செய்ய மறந்துட்டீங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டாச்சுன்னா, ரயில்வே போர்டு மெம்பரா இருக்கும் போது இந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் அனைத்து கோயில்களையும் எல்லாத்தையும் இடிக்கணும், அந்த மண்டபத்தை எல்லாம் இடிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் போர்டு மெம்பராக இருந்ததை இடிக்க முடியாது, பொதுமக்களுக்காக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி வாதாடி பெற்று தந்தது யாருன்னு கேட்டாச்சுன்னா இந்த வேட்பாளர்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனக்கு இருக்கக்கூடிய சிறிய பதவியை வச்சு அவருக்கு செய்யும் பொழுது ஒரு பதவி மக்களுக்காக ஒழிக்கக்கூடிய ஒரு பதவி நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில அந்த மருத்துவ கழிவு ஆலைய நிச்சயமாக ஒவ்வொரு செகண்டா உறுதி எறிகிறதா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வேலை என்பதை தெரிவித்துக் கொண்டு மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொன்னாங்க, மக்களுக்காகவே நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் ஜெயிக்கும் பொழுது மக்களுக்கான வேட்பாளராக, மக்களுக்கான ஒரு உறுப்பினராக இருக்கு, மக்கள் பணி நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மானாமதுரைக்கு மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய பேராதரவோடு, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பேரன்போடு இந்த பகுதிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய இந்த நகராட்சியை நல்ல தரம் உயர்த்தி இந்த நகராட்சியை டெவலப் பண்றதற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன்னு சொல்லி இந்த ஊர் மக்களுக்கு எது தேவையோ அதை மத்திய அரசோடு கேட்டு பெறக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. அதையும் முயற்சி செய்து கொண்டு வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.